மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. வெல்கம் டு பிரபா 24 அபிஷியல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டெபிள்ஸ் கிச்சன் இல்ல குணா கேவ் கிட்ட இருக்கோம். இப்போ உள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துக்குலாம் போகலாம் போகலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம உள்ள போய்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலா வந்து சரியான மிஸ்ட் இங்க. ஆக்சுவலா முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல டோட்டலா. ஒரே பனிமூட்டம். சொர்க்கத்துக்கு வந்திருக்கீங்களா? இங்க இது என்னங்க? இது ஏதோ செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, எல்லாம் நம்ம பையிலே தான் கத்துறது பாத்தீங்களா. பட் இதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா ஒரு மாதிரி வைப்பா இருக்கும்ல. போட்டுட்டே வாங்க மொத்தி போடுறோம். இருக்கிற மாதிரி இருக்கு. கைஸ், ஒரு வழியாக குணா கேவுக்கு வந்துட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து நமக்கு சரியான வரவேற்பாக இருந்துச்சு. எல்லாம் நம்ம பயிலுவா தான் சுபாஷேன்னு கத்தி கத்தி ஓஞ்சு போயிட்டானுங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணேன். நான்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து என்ன தான் வந்திருந்தாலும் பட் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரே தான் வந்து மீட் பண்ணுறப்ப ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பிளேஸாக வந்து போய் உக்காந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்து நம்ம தலை வந்து அழகாக இருந்தாப்புல சமத்துக்குட்டியாக உட்காந்து ஏதோ சாப்பிட்டுக்கு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்ட்டு நானும் வந்து போய் பக்கத்தில் போய் பார்த்தேன். இந்த இடத்துல தான் வந்து நானும் வந்து ஒரு சில குரங்கு சேட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பழத்தை தூக்கி போட்டுட்டு அது வந்து கேட்ச் பிடிக்க செய்ய அப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கேமராமேன் போட்டிருக்கிற ஒரு ஸ்டோலை பார்த்து ஒரு மங்கி வந்து பிடிச்சி இழுக்க பார்த்துச்சு. ஒரு வழியாக தப்பிச்சு ஓடி வந்துட்டான். சுபாஷ் வீட்டுக்கே போயிருப்பான். யாரும் பனி இல்லைன்னு பார்த்தா ஐயோ கொட்டி கிடக்குன்ற மாதிரி அப்படி இருக்கு. எங்க ஆளுங்க இருக்காங்க, எங்க பனி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ குணா கேவ் ஃபைனலி நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட லாங் டேர்ம் ட்ரீம்ல இது ஒன்று. ஸோ யார் இதுக்கு மாதிரி குணா கேவ் வந்திருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போகணும். ஓகேவா? சரி வாங்க வியூ பார்க்கலாம். ஏங்க மனுஷன் இதுக்குள்ள போயிட்டு எப்படிங்க திரும்பி வருவான்? ஆக்சுவலா
இருட்டு வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு இருந்தாலே கண்ணு தெரியாது கதவு திறக்க. இதுக்குள்ள போய் எப்படி வெளியே வந்து சுபாஷ் இதுக்குள்ளதான் விழுந்திருப்பாரோ? எல்லாரும் சாகசம் பண்ணுறாங்கன்ட்டு நானும் நடந்து பார்த்தேன். பட் என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிருச்சு. இந்த ஃபுல் மிஸ்ட்டுக்குள்ளே இந்த குணா கேவை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து கண்டிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. மேங்கோ பேட்னா உனக்கு பிடிக்குமா? இங்கே ஒண்ணு இருக்குடி. அதெல்லாம் விவரம். கடிச்சு சாப்பிடுறீங்களா? பல்லு இருக்கா? எம்மோ அவ்வளோ பசியாமா உனக்கு? ஆக்சுவலா அவ குடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி அவளுடைய தாடையில வந்து சேர்த்து வச்சுக்கிறான், சேவ் பண்ணிக்கிறான். சாப்பிடு சாப்பிடு. அவ்வளவுதான். நல்லா இருக்கா? எம்யா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? கொட்டை இருக்கு, முழுங்கிறாத. இந்தா சாப்பிடு சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. வேணுமா வேணுமா? இது நல்லா ஸ்மார்ட் குட்டியா இருக்காங்க பாரு. சீரெல்லாம் எடுத்து கீழே துப்பிடுறாப்பா. காலி ஆயிடுச்சு. பாய். மெதுவா சாப்பிடு. இப்படிதான் தங்கம். தேடுறியா? ஒண்ணுமே இல்லை. குணா கேவோட ஃபுல் அழகை பார்க்குறதுக்காக இங்கே ஒரு காரிடரில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் ஏறி போய் மேலே பார்த்தா ஒரே மிஸ்ட்டு. என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியல. ஆனால் வந்து செம்மையாக பயமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. காற்றுல வந்து அப்படியே பனி வந்து நம்மளை கிராஸ் ஆகி போகுது, நம்மளை தொட்டு தொட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு என்னால். ஆக்சுவலா எனக்குள்ள நிறைய திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாக்குறீங்களா? இது கொஞ்சம் கம்மியா இருக்கா, இன்னும் ஹெவியா ட்ரை பண்றேன். வர மாட்டேங்குதே. ஹிடன் டேலண்ட், அவ்வளோதான். எல்லாமே மறைஞ்சுதான் கிடக்கு.
இது உண்மையிலே வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணலை. பட் உள்ளே வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு டெவில்ஸ் கிச்சனே தான்ப்பா அப்படின்ட்டு. உள்ளே வந்து பார்க்க எனக்குலாம் ரொம்ப சத்தியமாக பயமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட் தான். பட் வந்து சேஃபாக செக்யூராக இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்களும் வாங்க, சேஃபாக செக்யூராக என்ஜாய் பண்ணுங்கள். அது வரமாட்டேங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த குணா கேவில் பார்க்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்களா. இங்கே தமிழ்நாடு பீப்புள்ஸ் எவ்வளோ வராங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கேரளா பீப்புள்ஸும் வந்தாங்க. எது எப்படியோ 2 பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம், அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம். போகிற இடத்துல சண்டை போடாமல் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போவுமே எல்லா இடமும் சூப்பராக இருக்கும். ஐயோ, பனி குறையின்னு பார்த்தா பனி கூடிக்கிட்டே தான் போகுது. தமிழ்நாட்டு மக்கள் வேன் பிடிச்சி வந்தால் கேரளா மக்கள் வந்து பஸ்ஸு பிடிச்சி வராங்க. எது எப்படியோ என்ஜாய்மெண்ட்டு தான்ப்பா. ஆனால் ஒர்த்தான பிளேஸு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இடம் தான். பட் உங்கள் நம்ம நரி சேட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் தெரியல. ஆனால் இருங்கடா, கண்ணுதெல்லாம் தெரிவிக்கிறவங்க கத்திக்கிட்டு. பட் என்ஜாய்மெண்ட்டு தான். ஃபேமிலியோடு வந்தாலும் என்ஜாய்மெண்ட்டு. பனி இப்போ ஒன்றுமே தெரியல. எதிர்த்தாப்புல யார் வராங்க போகிறாங்க ஒன்றுமே தெரியல. என் டிரைவர் நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அவளுக்கு வேறு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது. நல்லா இருக்கிற ரோடையே வந்து தூக்கிட்டு போய் சொல்லிடுவா. உசுரோட ஊர் போய் சேர்றேன்னு என்னன்னு தெரியல. என் நிலைமை இப்போ தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஓகே, நான் சும்மா இருந்தாலும் இந்த மிஸ்ட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. எப்போ விளாகு முக்கியமா சோறு முக்கியமான்னு பார்த்தா நமக்கு எப்பவுமே சோறு தான் முக்கியம். ஸோ சாப்பிட்டு வீடியோ எடுக்கலாம். அப்புறம் எனக்கும் பசிக்கும்ல, சாப்பிடலாமா? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.